குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய 2025 மே மாதம் 15ஆம் தேதி விடிய காலையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கும் இந்த மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறாரு. காலபுருஷனுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல வீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் வீரத்துக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கவிதை எழுதுகிறவங்க, கதையாசிரியர்கள், பாடல் பாடுறவங்க, இசையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தா பிரயாணத்து மூலயமா, அதாவது அவங்களுடைய டூரிசம்னாலேயே அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குரு 3ஆம் இடத்துலேருந்து காலபுருஷனுடைய 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. இந்த அமைப்பு படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை துலாம்ங்கிற இடத்துல விழுறதால கலைத்துறையினால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். புதிய திரைப்படங்கள், புதிய கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டில் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீடான தனுசில் குரு பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடு ஸ்தலங்கள் மேலே நிறைய ஆர்வமும் நிறைய பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செய்வாங்க. குருவுடைய பார்வை 11ஆம் இடத்தில் விழுறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு சுபத்துவம் அடைகிறாரு. அதே போல் லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும். பெரும்பாலானவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ், அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகளும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு இருக்கும், அதாவது குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உடனுக்குடன் வரும். அதே போல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்ஸ்க்கெலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. கும்பராசி, காலபுருஷனுடைய 11வது ராசி கும்பராசி. கும்பராசிக்கு இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ரொம்ப சிறப்பான யோகம். ஏன்னா திரிகோணஸ்தானங்களில் சுபகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த அடிப்படையில் 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய குருவால் நல்ல யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இவங்களுக்கு ஜென்மசனி விலகி அவர் 2ஆம் இடத்துல பாத சனியாக மாறுறது ஓரளவுக்கு நன்மை. ஏன்னா முழுதும் 7 சனிலேருந்து அங்கே விடுபடலை. 7 சனியில் கடைசி பகுதியில் இருக்காங்க. இப்போ தேவையற்ற செலவுகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது ராகு வேறு இந்த ராசிக்கே வருது. கேது 7ஆம் இடத்துல வர்றதுனால அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனையும் கடன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்பட்டுருக்கும். இதுக்கு ஒரு தீர்வாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், பிள்ளைகளால் ஆதாயம், இப்படி குலதெய்வத்தின் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுலாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. காதல் திருமணம் கை கொடுக்கக்கூடிய யோகமும் சில பேருக்கு இருக்குது. இந்த குரு தான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தையும், நேர் பார்வையாக ராசியின் 11ஆம் இடத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசியும் பார்த்துட்டு இந்த இடங்கள்லாம் சுபத்துவம் அடைய செய்கிறாரு. 9ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய குருவால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை ஏற்பட சான்ஸ் இருக்குது. இப்போ ஆலய வழிபாட்டுகள்லையோ அதன் வழிமுறைகள்லாம் இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக ஏற்படும். ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்லாம் படிப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எழுதுறதுக்கான ஒரு சூழலாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆலய திருப்பணிகளுக்காக நிறைய செலவுகள் பண்ணுவாங்க. அதுபோல் கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள்னால் இவங்களுக்கு சாதகமாக ஏற்படுறதுக்கான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சிலருக்கு தந்தையார் வழி தன்னுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். இப்படி எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஒரு அதிர்ஷ்டம்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு தன்னுடைய தந்தையார் வழி சொந்தங்கள் மூலிமா அன்பு பாராட்டக்கூடிய யோகமும் அவர்களோட மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு பண்ணக்கூடிய சூழலும் இருக்கும். குருவின் நேர் பார்வை ராசியின் 11ஆம் இடத்தை விழுறதால லாபகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஏற்பட்ட செலவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இந்த குரு பயிற்சி அமையும். இப்போ பிஸ்னஸில் யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும். அது மூலிமா நல்ல பொருளாதார மேன்மை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் வேலையில் இருக்கிறவங்களும் புதிய வேலை வாய்ப்புகளும், வேலையில் அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பொருளாதார மேன்மை அடையக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள்,
இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ விசா பாஸ்போர்ட்லாம் இந்த காலத்தில் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுபோல் இவங்க யாருக்கும் கடன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பணம் இவங்களை தேடி வரக்கூடிய சூழலும் இருக்கும். முதியோர்களால் ஆதாயம் அன்பும் ஏற்படக்கூடிய சூழல், பெரியவர்களை மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பெரியவர்களால் இவங்களுக்கு அனுகூலமும் ஒரு சில ஆலோசனைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். குருவின் 9ஆம் பார்வை ராசியில் விழுறதால கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சண்டைகள்லாம் குறையக்கூடிய சூழல் இருக்கும். ஒருத்தர் நல்ல அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு மனபலமும் ஏற்படக்கூடிய சூழல் குருவின் பார்வையால் அமைய சான்ஸ் இருக்குது. இப்போ எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். அதுபோல் வீரர்களுக்கு அவர்களுடைய வீர சாதனைகளுக்கு நல்ல ஒரு பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும். அதுபோல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இந்த ராசியில் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் வேலையில் ஒரு சில பேருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த குரு பயிற்சியில் இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போது கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சியில் சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கும்பராசி அப்படின்னு சொன்னாலே அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டு தான் கும்பராசி. அதில் செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், ராகுடைய சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனும், குருவுடைய புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.